Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 30th August 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், தென் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்டர் 20 சாஃப் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பை பங்களாதேஷ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக அனுபவ் புரஸ்கார் அந்த அவார்டை கொடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்குள்ள நியூ டைரக்டர் ஜெனரலாக தல்ஜித் சிங் சௌத்ரியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்ட்லி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீம்லேருந்து டேவிட் மலான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்துட்டு இங்கிலாந்து கண்ட்ரியோட பிளேயர். இந்தியன் நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப்குள்ள டைட்டில் வின் பண்ணது கார்த்திக் வெங்கட்ராமன். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸுக்காக யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ண அமௌண்ட் தான் 4136 crores. மவுண்ட் கிளிமேஞ்சரோ இந்த மவுண்ட் வந்துட்டு ரீசெண்டாக நியூஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த மவுண்ட் கிளிமேஞ்சரோ லொக்கேட் ஆகிருக்க கண்ட்ரி வந்துட்டு தன்சானியா. அப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இனி இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ள நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர். இதோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் வந்து பாகிஸ்தான் இன்வைட்ஸ் பிஎம் மோடி டு எஸ்சிஓ மீட் இன் இஸ்லாமாபாத். அப்போ இதில் நம்ம எஸ்சிஓனா என்னென்னு படிக்கணும் அண்ட் இந்த எஸ்சிஓவில் உள்ள கண்ட்ரீஸ் எல்லாம் என்னென்னு படிக்கணும். ஸோ எஸ்சிஓனா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் இது வந்துட்டு ஒரு ரீஜனல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான். 2001 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ண டைமில் 6 கண்ட்ரீஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு டோட்டலாக 10 கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த எஸ்சிஓவில் இருக்குது, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதோட கோல்ஸ் என்ன, இந்த எஸ்சிஓக்குள்ளே கோல்ஸ் என்னென்னு படிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஆப்ஜெக்டிவ் சிக்னிஃபிகன்ஸ், வாட் இஸ் எஸ்சிஓ, இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். இது வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அந்த ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இப்போ எதுக்கு பாகிஸ்தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான், இந்தியா, பின்ன இந்த மாதிரி ஈரான், இந்த மாதிரி ஒரு 10 கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. இந்த டைம் பாகிஸ்தானில் தான் இந்த ஆர்கனைசேஷன், இந்த ஒரு மீட்டிங் வந்து பாகிஸ்தானில் தான் வச்சுருக்காங்க இந்த மீட்டிங்கை. ஸோ பாகிஸ்தானில் உள்ள அந்த அத்தாரிட்டிஸ் தான் இதில் இருக்க இந்த எஸ்சிஓவில் இருக்க 10 கண்ட்ரீஸோட ஹெட்ஸுக்கும் வந்து இன்விடேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் எஸ்சிஓ, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாமே வந்து படிக்கணும். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குதுன்னு படிக்கணும். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி எஸ்சிஓவில் இருக்குது இல்லைனா எந்த கண்ட்ரி எஸ்சிஓவில் இல்லை அந்த மாதிரிலாம் கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. Next article, Nilgiris ration shops fortified to keep wild elephants and sloth bears at bay. நீல்கிரிஸில் உள்ள ரேஷன் ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. லைக் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இஷ்யூ என்னென்னா, வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரேஷன் ஷாப்ஸில் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாகவே தான் இருக்குது. ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், பின்ன வாட் ஆர் த ரீசன்ஸ் அண்ட் இந்த அனிமல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம், இதெல்லாமே வந்துட்டு நம்ம படிக்கிறோம். அண்ட் இதுக்குள்ள ரீசன்ஸ், எதுக்காக இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இப்போலாம் ஹியூமன் லிவிங் ஏரியாஸ்க்கு வருது, வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஷாப்ஸையுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் அது வந்துட்டு அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாத அளவுக்கு என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதெல்லாம் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். Next one, artificial rain likely to be part of Delhi government's plan to curb pollution. டெல்லியில் வந்து எல்லா இயருமே வின்டர் சீசனில் ஏர் பொல்யூஷன் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். எல்லா இயரும் வின்டர் சீசன் வந்துட்டால் டெல்லியில் ரொம்பவே பொல்யூஷன் இருக்கும். அப்போ இந்த பொல்யூஷனை அவங்க லிமிட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் தான் எடுத்திருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ரெயின். இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்துட்டு அந்த பொல்யூஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, லிமிட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஆர்டிஃபிஷியல் ரெயின். அண்ட் அங்கே வந்துட்டு வின்டர் சீசனில் தான் பொல்யூஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். இப்போ வின்டர் சீசன் இல்லை, வின்டர் சீசன் இன்னும் வரவே இல்லை. பட் வின்டர் சீசன் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே இனிஷியேட்டிவ் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா பொல்யூஷன் வந்துட்டு அப்போ தான் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு தான் வின்டர் சீசனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ரெயின். இது கூடவே இருக்கிற இன்னொரு இனிஷியேட்டிவ் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கும்போது நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த பொல்யூஷன் வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் தான். அப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசியும் கொண்டு வந்திருக்காங்க, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ரெயினும் இருக்குது. அண்ட் அது கூட ஆல்ரெடி இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மெத்தட் தான் ஓட் ஈவன் மெத்தட். ஓட் ஈவன் மெத்தடில் வந்துட்டு இப்போ ஒன் டே வந்துட்டு வண்டியில் நம்பர் பிளேஸ் இருக்கும்ல, அதில் ஈவன் நம்பரில் எண்ட் ஆகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒன் டே அலோவ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே ஓட் நம்பரில் உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி அவங்க ஏர் பொல்யூஷனை குறைக்க
வைக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இது இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்துட்டு புதுசாக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெயின்னா என்ன அண்ட் இதுக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் என்னலாம் அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயினை நம்ம க்ளவுட் சீடிங்னு சொல்லுவோம். க்ளவுட் சீடிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் என்னலாம், இதோட மெத்தட் என்ன, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படித்து வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ பொல்யூஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, பொல்யூஷனோட காசஸ் என்ன, பின்ன பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் ஏர் குவாலிட்டி இன் டெல்லி, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அண்ட் நான் வந்துட்டு இதோட ஒரு அவுட்லைன் மட்டும்தான் சொல்கிறேன், எப்படி படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறேன். இதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தான் கூகுள் ஏதாவது டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள ஆர்டிக்கல் வந்து ஷன் எக்ஸோட்டிக் ட்ரீஸ் பிளான்ட் லோக்கல் ஸ்பீஷஸ் சே அட்வைசரி ஃப்ரம் ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலி ஏபி கவர்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட க்ரீன் கவரை 33% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸோட்டிக் ட்ரீஸ்னு இவங்க இதில் மீன் பண்ணுறது வந்துட்டு நான் நேட்டிவ் ட்ரீஸ், அப்படி இல்லைன்னா ஃபாரின் ட்ரீஸ்னு கூட சொல்லலாம். அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்பீஷீஸை வந்துட்டு பிளான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட டார்கெட் வந்துட்டு 33% க்ரீன் கவர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். அப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸோட்டிக் ட்ரீஸ்னால் என்ன, அப்புறம் லோக்கல் ஸ்பீஷீஸ்னால் என்ன, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் லோக்கல் ஸ்பீஷீஸ் அண்ட் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸோட்டிக் ட்ரீஸ், இதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் உள்ளது. பை அனதர் நேம், கோர்ட்ஸ் ஷுட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் ஃபேக் மெடிசன், நாட் ஜஸ்ட் கண்ட்ரோல் அட்வர்டைசிங். 2 days பிஃபோர் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம். அதில் மெயினாக ஆயுஷ் மினிஸ்ட்ரி அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரினா ஆயுதா, சித்தா, யுனானி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம்குள்ளே ஒரு தனி மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி. அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அதுக்குள்ளே ரூல்ஸ் வந்து 1945 ஆக்டில் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1945ல் ஒரு ரூல் இருக்குது, ரூல் நம்பர் 170. ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து இந்த ரூல் நம்பர் 170 ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த ரூல் வந்து வேண்டான்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது கோர்ட் வந்துட்டு அது ஸ்டே வாங்கிட்டாங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கோர்ட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இந்த வந்துட்டு நம்ம மெடிசின்ஸ் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் இருந்து இந்த ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேலே மட்டும் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது, ஃபேக் மெடிசின்ஸுக்கு எகெயின்ஸ்டாகவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் இஸ் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ், அப்புறம் த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் ஆஃப் 1954, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஆஃப் 1940, ரூல்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஆஃப் 1945, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான் மூவிங் த ஸ்பாட்லைட் டு கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி. இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2 எலெக்ஷன் கமிஷன் வந்து இருக்குது. ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, பின்ன உள்ளது SEC ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இப்படி 2 பாடிஸ் வந்து இருக்குது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அண்ட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது இந்த ECI தான். அண்ட் SEC ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதில் இது 2 கம்பேர் பண்ணும்போது ECI வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதில் இருக்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பட் இந்த SECயில் அப்படி கிடையாது. SEC வந்துட்டு முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி உள்ளது தான் ரூட் லெவல் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எல்லாமே ரூட் லெவல் எலெக்ஷன்ஸ் தான். பட் இங்கே வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதில் இந்த எலெக்ஷன் கமிஷனில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு SECக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். SEC வந்துட்டு சம் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி SECயை வந்து இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணணும். இதில் ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது க்ரெடிபிளாக உள்ளது. அதே மாதிரி இந்த SECயை நம்மளை க்ரெடிபிள் ஆக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னது, SEC என்னது, அண்ட் இதில் வந்துட்டு வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் வி கேன் டேக் டு இம்ப்ரூவ் த க்ரெடிபிலிட்டி ஆஃப் SEC, இதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள ஆர்டிக்கல் தான் பயோடெக் என்ஜிமா. இந்த ஒரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 days பிஃபோர் இது வந்து நியூஸில் இருந்துச்சு. பயோ E3 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. பயோ E3னா
பயோடெக்னாலஜி ஃபார் எக்கனாமி, என்விரான்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த ஒரு இதை வந்துட்டு இனிஷியேட் பண்ண போகிறாங்க. பட் இதுக்கு வந்துட்டு நமக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும். கேபிட்டல் இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு வந்துட்டு லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னு தான் இந்த ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பீனியன் பேஜில் உள்ள ஒரு ஆர்டிக்கிள், ஷுட் lateral entry in the civil services be encouraged. இதை பேஸ் பண்ணி நம்ம lateral entryனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, lateral entryக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே வந்துட்டு நம்ம படிக்கணும். lateral entryனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, இந்த lateral entry வந்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி 2 times வந்து இந்த lateral entry வந்து நடந்திருக்கு. lateral entryனா சிவில் சர்வீஸ் பொசிஷன்ஸ்க்கு, சீனியர் லெவல் அண்ட் மிட் லெவல் பொசிஷன்ஸுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஆள் எடுக்கிறது தான் lateral entry. அப்போது இதில் வந்துட்டு இந்த இயரில் 2 வேகன்சிஸ் தான் வந்துருந்துச்சு. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு ரிசர்வேஷன்ஸ் கிடையாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிசர்வேஷன் இல்லைன்னு சொன்னோன்னா நிறைய அப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்தனால கவர்மெண்ட் லாஸ்ட்டில் இந்த லேட்ரல் என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் நடக்க இருந்த லேட்ரல் என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போது எந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம என்ன படிக்கணும்னா, லேட்ரல் என்ட்ரினா என்ன, அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, பின்ன ரிசர்வேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இதிலேருந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் இந்த ஒரு லேட்ரல் என்ட்ரி பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸில் கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்டில் உள்ள ஒரு ஆர்டிக்கல் தான், அனலைசிங் தி ஜெண்டர் பட்ஜெட் ஆஃப் 2024 to 25. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பட்ஜெட் வேணும், ஜெண்டர் பட்ஜெட் வேணும், டு இம்ப்ரூவ் விமன் பார்ட்டிசிபேஷன், டு இம்ப்ரூவ் விமன் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நமக்கு ஜெண்டர் பட்ஜெட் வந்து வேணும். அண்ட் ஜெண்டர் பட்ஜெட் வந்து இந்தியாவில் 1% ஆஃப் கண்ட்ரிஸ் ஜிடிபிக்கு தான் இப்போ வரைக்கும் வந்திருக்குது. அண்ட் இந்த 1%ம் ப்ரோ விமன் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான், இந்த 1%ம் ப்ரோ விமன் ஸ்கீமுக்கு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண ப்ரோ விமன் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் அதெல்லாமே வந்து படிச்சிருக்கணும். அந்த அதுக்குள்ளே டீட்டெயில்ஸும் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு, இந்தியா சைனா ஹோல்ட் 31st WMCC மீட்டிங் டு அயர்ன் அவுட் இஷ்யூஸ். இந்த WMCCன்னு சொல்கிறது ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆன் இந்தியா சைனா பார்டர் அஃபேர்ஸ். இதுதான் WMCCன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா சைனாக்கு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LACன்னு ஒன்று இருக்குது. அப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லேருந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்தியாவும் சைனாவும் நிறையா மீட்டிங்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ நடக்க போகிறது வந்துட்டு 31st WMCC, இதில் இருக்க இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்காக நடத்துகிற 31st மீட்டிங் தான் இது. அப்போ இந்த ஒரு இது பேஸ் பண்ணி இந்தியா சைனா ரிலேஷன்ஸ், அப்புறம் LACனா நம்ம என்னென்னு படிக்கணும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேப் பேஸ்டு கொஷின்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், portal launched for registering sexual harassment cases. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு நியூ போர்ட்டல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா, ஃபார் ரெஜிஸ்டரிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ். அண்ட் இந்த அப்ளிகேஷன், இந்த ஒரு போர்ட்டலுக்குள்ள பேர் ஷீபாக்ஸ். அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்திருக்க இனிஷியேட்டிவ்லாம் என்ன, மாதிரி விமன் சேஃப்டிக்கு எகென்ஸ்டாக கவர்மெண்ட் எடுத்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இது மாதிரி இருக்கிற வேறு சைட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்துட்டு, சப்மரைன் அரிகாத் செட் டு ஆட் பேலஸ்ட் டு நியூக்ளியர் ட்ரேட். ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் ட்ரைடுனா என்னென்னு படிக்கணும். நியூக்ளியர் ட்ரைடுனா த கண்ட்ரி ஹேவ் த கெப்பாசிட்டி டு அட்டாக் த்ரூ லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். இதான் நியூக்ளியர் ட்ரைடு. அப்போது இது வந்துட்டு இந்த INS அரிகாத்னு சொல்கிறது வந்துட்டு இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் பவர்ட் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் தான் இந்த INS அரிகாத். இட் வாஸ் கமிஷன்ட் இன் டு சர்வீஸ் அட் விசாகப்பட்டினம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். அப்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் INS அரிகாத் படிக்கணும், டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் உள்ள ஆர்டிக்கல், IMD வார்ன்ஸ் ஆஃப் சைக்ளோன் இன் சௌராஷ்டிரா பே ஆஃப் பெங்கால் டிப்ரெஷன். இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம சைக்ளோன்னா என்ன, சைக்ளோன் வர்றதுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, சைக்ளோனோட ஃபார்மேஷனுக்குள்ள ஸ்டேஜஸ், வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன், அண்ட் இந்த சைக்ளோன் வர்றதால எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது, அது வந்துட்டு நம்ம முன்னாடியே ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமா, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், Assam Assembly passes bill to make Muslim marriage registration a must. அப்போ அசாமில் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு ஓல்டு ஆக்ட் வந்து இருந்திருக்கு, அசாம் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1935. இந்த ஒரு ஆக்ட் வந்துட்டு ரொம்பவே பழைய ஆக்ட். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே அசாம் கவர்மெண்ட் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு
ஆக்ட் ஆஃப் 1935க்குள்ளே ட்ராபேக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கு 2024 வந்திருக்க நியூ ஆக்ட் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ இந்த 1935 ஆக்டில் வந்துட்டு செக்ஷன் 8 and 10ல் சைல்டு மேரேஜ் வந்துட்டு ப்ரோஹிபிட் பண்ணலை. அப்போ இது வந்துட்டு ரொம்பவே பழைய ஆக்ட், அதனாலேயே அதில் வந்துட்டு சைல்டு மேரேஜ் வந்துட்டு எங்கேயுமே ப்ரோஹிபிட் ஆகலை. ஸோ இதை வந்துட்டு அசாம் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண பார்த்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது மட்டும் இல்லாமல் along with the issues of polygamy and informality of law and non-binding nature of multiple provisionals with law, இதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ். அப்போ பில் பாஸ் பண்ணி இப்போ நியூ ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நியூ ஆக்ட் வந்துட்டு அசாம் முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 2024. அப்போ இதில் ஆட் ஆகிருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நியூ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட்டாக பண்ணியிருக்கணும் அண்டர் சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் மேரேஜ் ஏஜ் வந்துட்டு இப்போ இந்தியாவில் கரண்ட்டாக என்ன மேரேஜ் ஏஜ் இருக்கோ அதுதான் வந்துட்டு இங்கே உள்ள இந்த பில்லையும் உள்ள மேரேஜ் ஏஜ். இப்போ சைல்டு மேரேஜ்லாம் பண்ணி வச்சாங்கன்னா பண்ணி வைக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் யாரோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபைனும் இருக்குது, அவங்கள ஜெயிலில் வைக்கிறதுக்கான சான்சஸும் 1 year இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு புதுசாக கண்டிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மேரேஜுக்கு. லைக் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும், அவங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணால் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண விடுவாங்க. அந்த மாதிரி புதுசாக கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வைலேட் பண்ணால், இந்த மாதிரி சைல்டு மேரேஜில் இருக்க கண்டிஷன்ஸ் எதையாவது வைலேட் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணுற சப் ரெஜிஸ்டர் யாரோ அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஓல்டு லோவில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ், நியூ லெவலில் உள்ளது, அதுக்கப்புறமா நமக்கு எஸ்ஐ மெயின்ஸ்லலாம் ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா, இந்த சைல்டு மேரேஜ் ஒரு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். அசாமில் இந்த மாதிரி இப்போ 2024 ஓல்டு லோவை நியூ லோவாக மேக் பண்ணதுக்குள்ளே இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அந்த ஆன்சர் வந்துட்டு எழுதலாம். இப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டான மெயின் ஆர்டிகல்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்க அவுட்லைன் பேஸ் பண்ணி எல்லாமே ரிசர்ச் பண்ணி படிங்க. இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.